ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரை தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன குற்றம் புரிந்தவன் வெப் சீரிஸை பற்றி தான் இன்னைக்கு ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெப் சீரிஸோட கதை என்னன்னா, ஹீரோவா பசுபதி நடிச்சிருக்காரு. அவர் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட்டில் ஃபார்மிஸ்டாக இருக்காரு. அவருக்கு வந்து ஒய்ஃபாக லிசி ஆண்டனி நடிச்சிருக்காங்க. அவங்க வந்துட்டு நார்மலான ஹவுஸ் ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பேரன் இருக்கான், ஒரு சின்ன பையன். அவனுக்கு வந்து ஏதோ மூளையில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ஊரில் திருவிழா போல் இருக்கு. இவங்களும் திருவிழாவில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பசுபதி என்ன பண்ணுறாரு, பேரனுக்கு மருந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. கூட ஒரு நாயும் வளர்த்துறாங்க. அதையும் கூட்டிகிட்டு ஒய்ஃபை மட்டும் இங்கே விட்டுட்டு அவரும் அவரோட பேரனும் அப்புறம் கூட அந்த நாயும் சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகிற வழியில் சாலமன் ஒரு குடிகாரனை பார்க்குறாங்க. அவன் குடிச்சிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். இவரும் பார்த்துட்டு அப்படியே கண்டுக்காமல் இருக்காரு. அப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு இந்த பையனுக்கு மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டு படுக்க வைக்கிறாங்க. இவரும் படுத்து தூங்குறாரு. அதுக்கப்புறமா வீட்டு ஓனர் கதவை தட்டுறாங்க. இவரு என்னடான்னு திறந்து பார்க்குறாரு. திறந்து பார்த்தா இவர் பார்த்த சாலமன் வந்து வெளியே செத்து கிடக்குறான். எப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் இவருக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறமா அடுத்த நாள் போலீஸ் வருது. போலீஸ் வரும்போது தான் தெரியுது, அந்த சாலமன் கூட மெர்சின்னு ஒரு குழந்தையும் இருந்திருக்கு. அந்த குழந்தையும் காணோம், இவனும் செத்து போயிட்டான், என்னன்றது தெரியல அப்படிங்கிற மாதிரி போலீஸ்க்கு விசாரிக்கிறாங்க. பசுபதியும் விசாரிக்கிறாங்க. அவர் வந்துட்டு இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. நான் வந்து திருவிழாவில் பார்த்தேன், அவன் குடிச்சிட்டு எங்கேயோ போயிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் மெர்சிங்கிற பொண்ணையும் பார்த்தேன், குட்டி பொண்ணை. அந்த பொண்ணு வந்துட்டு நான் சர்ச்சுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னிச்சு. நீ பார்த்து பத்திரமா போமா அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிச்சி வச்சேன் அப்படின்றலாம் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா போலீஸ் என்ன சொல்லிடுது, இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவரும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, பேரனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது போலீஸும் சரி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடறாங்க. அவரும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா போலீஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடியே இதே மாதிரி 2 குழந்தைங்க காணாமல் போயிருக்காங்க. அவங்கள இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல. அதே மாதிரி இந்த குழந்தையும் காணாமல் போயிருக்கு. இது அதோட சேர்ந்ததாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி போலீஸ் சந்தேகப்படுறாங்க. அதுக்கப்புறமா அந்த குழந்தையோட அம்மா கிட்ட, எஸ்தருங்கிற அந்த லேடி கிட்ட விசாரிக்கிறாங்க. எப்படிமா அவன் குழந்தை காணா போச்சு, என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது தான் அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து சர்ச்சில் இருந்தேன், பின்னாடி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். எப்போ அவள் தனியாக தான் வருவா, அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்தா, ஆனால் இப்படி காணா போவான்னு நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. போலீஸ்காரங்க திட்டுறாங்க, ஏமா இந்த மாதிரி நிலைமையில நீ தனியாக அனுப்பிச்சுடலாமான்ற மாதிரி. அதுக்கப்புறமா பசுபதியை காட்டுறாங்க. பசுபதி வந்துட்டு தன் பேரனுக்கு உடம்பு சரியில்லாதனால டாக்டர்கிட்ட காட்ட வந்திருக்காரு. அங்கே டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு வந்து மூளையில் ஏதோ ஒரு பிரச்சனை, அதை உடனே ஆப்ரேட் பண்ணி ஆகணும், இல்லைன்னா பையன் இப்படி தான் மயக்கம் போட்டு அடிக்கடி விழுவான், அது இல்லாமல் இறந்து போகிற மாதிரி சுச்சுவேஷன் கூட ஆகிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவருக்கு வந்து பண தேவை இருக்குது. அது இல்லாமல் அவர் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறதுனால அவருக்கு ரிட்டைர்மெண்ட் பணமும் வரும். அதை வச்சு தான் அவர் வந்துட்டு அவர் பேரனுக்கு ஆப்ரேஷன் பண்ண பிளான் பண்ணிகிட்டு இருப்பார். அன்னைக்கு தான் லாஸ்ட் ஒர்க்கிங் டே. அன்னைக்கு முடிச்சுட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு. போய் வாக்குமூலம் கொடுக்குறாரு. அப்போ போலீஸு ஒரு சில விஷயங்கள்லாம் விசாரிக்கிறாங்க இவர்கிட்ட. இவர் ஒன்றா சொல்லிட்டு இருக்காரு. கடைசியாக அன்னைக்கு நான் குடிச்சிருந்தேன், அதனால நான் எதையும் பார்க்கல அப்படின்ற மாதிரி போலீஸ்கிட்ட சொல்கிறாரு. இதை வந்து அங்கே இருக்க விதாத் ஆக்டர் வந்து கேட்டுட்ருக்காரு. அவர் வந்து அங்கே ஒரு கான்ஸ்டபிளாக இருப்பார். அதுக்கப்புறமா போலீஸ் வந்து யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த சாலமன் வந்து எப்படி செத்து போயிருப்பான் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து இன்னொரு போலீஸ் சொல்கிறாரு, அவனுக்கோ அவன் அண்ணனுக்கோ சண்டை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அதனால் கூட இது நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்னொரு போலீஸ் சொல்கிறாரு. அதை என்னன்னு விசாரிங்கன்னு சொல்லி விசாரிக்கும் போது, 3 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போன பொண்ணுங்க வீட்டிலலாம் அந்த சாலமனோட அண்ணன் வந்து வேலை செஞ்சுருக்கான். என்ன வேணா வீட்டு வேலைங்கெல்லாம் செஞ்சுருக்கான். அவன் வந்து ஒரு சித்தாளு, அதனால் அந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கான். இப்போ போலீஸ் வந்து கனெக்ட் பண்ணி அவனை லாக் பண்ணுறாங்க. லாக் பண்ணி பிடிச்சி அவனை விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவன் அந்த மாதிரி எதுவும் பண்ணலைங்கிற மாதிரி தெரிய வருது. அதுக்கப்புறமா பசுபதியை காட்டுறாங்க. அவர் வந்து ஹாஸ்பிட்டலாக போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனால் அங்கே ஒரு ஃப்ரிட்ஜை காட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா பக்கத்து வீடே அந்த மெர்சிங்கிற பொண்ணு இருந்திருக்கு. பசுபதியோட ஒய்ஃபு மெர்சியோட அம்மாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க குழந்தை சீக்கிரம் கிடச்சிரும், அது இங்கே தான் எங்கேயாவது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பசுபதியை காட்டுறாங்க. பசுபதி வந்து இந்த ஃப்ரிட்ஜை திறக்கிறாரு சாவி போட்டு. திறந்து பார்த்தா அந்த குழந்தை அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது. அப்போ தான் நமக்கு இவர் தான் அந்த குழந்தைய கொண்டிருப்பாரோ அப்படிங்கிற நினப்பை தோண வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் பொண்டாட்டிக்கிட்டேயும் இந்த மாதிரி அந்த பொண்ணை நான் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் ஒளிச்சு வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு.
சொன்னோடனே ஒய்ஃபுக்கு ஒரே அதிர்ச்சி. என்னங்க இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? நீங்கள் தான் இந்த பொண்ணை கொன்னுட்டீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு அவர் ஒரு பேக் ஸ்டோரி சொல்கிறாரு. இந்த பொண்ணை வந்து சாலமன் தான் என்கிட்ட தூக்கிட்டு வந்தான். அப்பயே வந்து மூச்சு திணறல் மாதிரி இருந்துச்சு. நான் தான் இந்த ஊரில் இருக்க எல்லாருக்கும் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கேன். நான் பொதுவாக வந்து வைத்தியமே பார்க்கக்கூடாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வெறும் மருந்து கொடுக்குறவன். என்கிட்ட வந்து வைத்தியம் பார்க்குறதே தப்பு. இருந்தாலும் நான் வைத்தியம் பார்த்தேன் இந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணை வந்து ஏதோ யாரோ நாசம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த பொண்ணுக்கு ஏதோ தொந்தரவாகி இறந்து போச்சு. மூச்சு திணறல் மாதிரி ஆகி இறந்து போயிடுச்சு. இப்போது அந்த பொண்ணுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் வேற பண்ணியிருக்கேன். சிபிஆரும் பண்ணியிருக்கேன். இதை நான் போய் அப்படியே வெளியே சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. நான் தான் ஏதாவது பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நினச்சிருவாங்க. இந்த சாலமனும் பொண்ணு இறந்த சோகத்தில் மேலேருந்து குதிச்சு செத்து போயிட்டான். இப்போ யார் வந்து உண்மையை சொல்லுவா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நானாக போய் உண்மையை சொன்னாலும் போலீஸ் நம்பாது, ஆதாரம் கேட்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஒய்ஃப் வந்து நம்ம நல்லது தானே பண்ணோம், எப்படி போலீஸ் இது பண்ணுவாங்க, உனக்கு இன்னும் புரியல, நம்ம வேறு பையனுக்கு ஆப்ரேஷன் வேறு பண்ணணுன்னு இருக்கோம், நானும் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன், இந்த சமயத்தில் இந்த பணம் வராமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இவங்க இந்த கேஸை வச்சு இந்த பணத்தை வராமல் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, பையனோட ஆப்ரேஷன் நின்று போயிடுமே, அதனால தான் இந்த குழந்தைய நான் வந்து வீட்டுக்குள்ளேயே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு மறைச்சி வச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. அப்படியே நாட்கள் போகுது. இவரும் அந்த ஃப்ரிட்ஜை பத்திரமா பாதுகாத்துட்ருக்காங்க. எப்படியாவது இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணணுன்ட்டு யோசிச்சுட்ருக்காரு. இதுக்கப்புறம் இந்த பக்கம் விதாத்தை காட்டுறாங்க. விதாத் வந்துட்டு போலீஸில் வேலை செஞ்சிட்ருக்காரு. அவர் வந்துட்டு ஒரு சாதாரண டிரைவராக தான் வேலை செஞ்சிட்ருக்காரு. காரணம் என்னென்னா இவருக்கு பேக் ஸ்டோரி ஒன்று இருக்குது. அந்த பேக் ஸ்டோரி என்னென்னா, இவர் வந்துட்டு ஒரு பொண்ணை வந்து இவர் நம்பி ஒப்படைக்கிறாங்க கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போக. அந்த பொண்ணை வந்து யாரோ வந்து கொன்று போடுறாங்க லாரி வச்சு. அதனால் இவருக்கு சஸ்பெண்ட் ஆகி அவரோட சுப்பீரியர் ஆஃபீஸருக்கு இவர் டிரைவராக வேலை செஞ்சிட்ருக்காரு. கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காரு. ஆனால் வீட்டில் வந்துட்டு தான் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் கெத்தாக தான் சொல்லி வச்சுருக்காரு. இந்த மாதிரி நான் வந்து நல்லா வேலை செய்கிறேன், உன் ஃப்ரெண்டையும் நான் காப்பாற்றுறதுக்கு ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சுப்பீரியர் ஆஃபீஸர் வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்காருல்ல, டேப்பெல்லாம் மாற்றிட்டுருக்காரு. அப்படி டேப் மாற்றும் போது ஒரு டேப் எக்ஸ்ட்ரா போயிடுது. அந்த டேப்பை மாற்றுறதுக்கு இந்த டேப் வாங்கின இடத்துக்கே கொண்டு போய் கொடுக்க போகிறாரு. அப்போ தான் பசுபதி அங்கே காட்டுறாங்க. நிறைய கெமிக்கல் வாங்கிக்கிட்டு போகிறாரு. இவருக்கு ஒரே சந்தேகம் வந்துடுது. அதுக்கப்புறம் வீட்டுக்கெல்லாம் போய் விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது இவருக்கு எல்லாம் தெளிவாக புரியுது. இவர் தான் ஏதோ மறைச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் அவருக்கு தோணுது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பசுபதியை காட்டுறாங்க. பசுபதி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாள் இவருக்கு வந்து ப்ரைவேட் ஒரு நம்பர்லேருந்து கால் வருது. என்னன்னா, நீ வந்து வீட்டில் குழந்தைய மறைச்சி வச்சிருக்கிறது, அதுக்கப்புறம் உன் பேரனுக்கு ஆப்ரேஷன் பண்ண பணம் தேடிட்டு இருக்க அப்படிங்கிறதெல்லாம் ஒருத்தன் பேசுகிறான். யாருன்னே தெரியல. அவன் வந்துட்டு நீ இந்த குழந்தைய எரிச்ச பிறகு உனக்கு நான் பணம் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இவரும் பையனோட உயிரை நினச்சி இவரும் அந்த வேலையை செய்ய போகிறாரு. செஞ்சுட்டு அதை வீடியோ எடுத்து அந்த இவனுக்கும் அமுச்சு விட்டுறாரு. அவனும் பணத்தை கொடுத்துட்றான். ஆப்ரேஷன் நடந்துடுது. ஆப்ரேஷன் நடந்த பிறகும் பையன் முழிக்கல, கோமாக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் தான் இவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. நாம் இந்த மாதிரி பணத்தை கெடுத்து பண்ணி வாங்கினதுனால தான் நம்ம பேரன் கோமாக்கு போயிட்டான். அதனால் எல்லா உண்மையும் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு. அங்கே விதார்த் இருக்காரு. விதார்த்துக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஆனால் விதார்த் இருந்துட்டு இந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் சரண்டர் ஆனீங்கன்னா உங்களை வந்து தப்பாக சொல்லி ஃப்ரேம் பண்ணி உங்கள் லைஃபையே முடிச்சிடுவாங்க. ரிட்டையர்மெண்ட் பணமும் வராது. அப்புறம் உங்கள் பேரனையும் நீங்கள் காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சொன்ன பிறகு விதார்த் என்ன யோசிக்கிறாருன்னா, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த பொண்ணை கொன்னவங்களை யாருன்னு கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் 2 பேரும் சேர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது பல உண்மைகள் தெரியுது. ஃபஸ்ட்டு ஒரு பாஸ்டர் விசாரிக்கிறாங்க. அந்த பாஸ்டர் வந்து குடிப்பழக்கம் இருக்கும் போல இருக்குது. அவர் குடிக்கிறதுக்கு இந்த ஸ்பிரிட்டு மாதிரி விஷயத்தை யூஸ் பண்ணுவார் போல இருக்குது. அந்த ஸ்பிரிட்டை வந்து ஒருத்தன் சப்ளை பண்ணுறான். அவன் யாருன்னு பார்த்தா அந்த ஊர்லேயே ஒரு டீச்சராக வேலை செஞ்சிட்ருக்கான், டியூஷன் நடத்திட்டு இருக்கான். அவனை போய் விசாரிக்கிறாங்க. அவனை விசாரிக்கும் போது அவன் தான் இந்த குழந்தைகிட்ட கொஞ்சம் நெருங்கி பழகியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணி போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த பக்கம் பசுபதியை காட்டுறாங்க. பசுபதி கிட்ட வந்து மெர்சியோட அம்மா வந்துட்டு ஒரு கதை சொல்கிறாங்க. என்ன கதைனா, இந்த மாதிரி அந்த டீச்சரை வந்து நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம். கல்யாணம் பண்ணி 2வது நாள் எங்களோட அப்பா அம்மாவோட சொந்தக்காரங்களாம் வந்து அடித்து என்னை இழுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த டீச்சர் என்ன ஆனாருன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் வந்து எனக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அவன் வந்து சாலமனு. அவன் வந்து குடிச்சிக்கிட்டு ராவடி பண்ணிக்கிட்டு இருந்தான்.
எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கலன்னு சாவலான்னு போனேன். அப்போ தான் நான் மாசமாக இருக்கிறது தெரிஞ்சிச்சு. சரி இந்த குழந்தைக்கோசரம் இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் சாலமனுக்கு வந்து குழந்தை பிறக்கிற பாக்கியமே இல்லை அப்படின்றது தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் முடிவு பண்ணேன் இந்த குழந்தை வந்து அந்த டீச்சரோட குழந்தை அப்படின்னு. ஆனால் வந்து இந்த குழந்தை வந்து அவரோடதுன்னு நான் சொல்லலை. ஆனால் எப்படியோ அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்சுக்கிட்டு இந்த குழந்தைய வந்து என்கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். நானே வளர்த்திக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். ஆனால் நான் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் பசுபதி கிட்ட சொல்கிறாங்க. இந்த பக்கம் வந்துட்டு விதார்த் வந்துட்டு அந்த பையனை கடைசியாக ஒரு தடவை விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி போய் விசாரிக்க போகிறாரு அந்த டீச்சரை. போய் அவனும் இதே கதையெல்லாம் சொல்கிறான். என் பொண்ணை போய் நான் எப்படி கொல்லுவேன், எல்லாரும் என்னை தப்பாக பிரேம் பண்ணி உள்ள தூக்கி வச்சுட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உண்மையான கொலைகாரனை தேடுறாங்க. அப்படி தேடும் போது டிவியில் நியூஸ் வருது. என்னன்னா இந்த குழந்தைய எரிச்ச அந்த எலும்பு கூடலாம் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த எலும்பு கூடலாம் இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணும்போது அது மெர்சியோட எலும்பு கூட கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே ஒரு ட்விஸ்ட்டு. இவர் வந்து அந்த குழந்தைய எரிக்கவே இல்லை. இவர் வாங்கிட்டு போன அந்த கெமிக்கல்லாம் வச்சு ஏதோ செட்டப் பண்ணி வேற ஒரு எலும்புகள்லாம் செட் பண்ணி அந்த குழந்தைய எரிக்கிற மாதிரி வீடியோவில் காட்டிட்டு எரிக்காமல் வேறு இடத்துல வச்சுருக்காரு. விதார்த்துக்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த அன்னோன் கால்லேருந்து இவருக்கு ஃபோன் வருது. நீ என்னையும் ஏமாற்றிட்டல, இப்போ நீ ரொம்ப கஷ்டப்பட போகிற, உன்னை சுற்றி இருக்கிறவங்க கஷ்டப்படுத்த போகிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. பசுபதிக்கு ஒரே பயமாயிருது. அதுக்கப்புறம் இவங்க கண்டுபிடிக்கிறதுக்கே அலையிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா விதார்த்தோட குழந்தையவே அவன் கடத்திடுறான். அதுக்கப்புறம் கடத்திட்டு போய் ஒரு இடத்துக்கு வர சொல்லி மெர்சியை என்கிட்ட கொடுத்துரு, நான் வந்து விதார்த்தோட குழந்தைய கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி அந்த அன்னோன் கால் கெட்டவன் மிரட்டுவான். இவரும் சரின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு போகலான்னு பார்ப்பாரு. ஆனால் அந்த குழந்தைய காணும், எங்கே போச்சுன்னே தெரில. இவங்க வேற ஒரு ஏதோ ஒரு பணத்தை செட் பண்ணி தூக்கிட்டு போகலான்னு போவாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் நேருக்கு நேர் சந்திச்சுக்குவாங்க. கெட்டவனும் அந்த ஹீரோவும் சந்திச்சிக்கும் போது இவர் என்ன சொல்லுவார்னா, நீ ஃபஸ்ட்டு விதார்த்தோட குழந்தைய விடு, நான் மெர்சியை கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 2 பேர்த்துக்கும் சண்டை வந்துடும். மாற்றி மாற்றி சண்டை போடுவாங்க. அப்போ தான் ரிவீல் பண்ணுவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2 கப்பிள்ஸ் வந்துட்டு என் குழந்தைய கண்டுபிடிச்சிங்களாங்க மாதிரி கேட்பாங்க. அதில் இருக்க ஒருத்தர் தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்கான். இவன் வேலையே என்னன்னா, இவன் ஒரு லேப் அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சுட்டு இருப்பான். பிளட் எடுக்க வர பெரிய பொண்ணுங்களெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் அவங்கெல்லாம் செட் ஆகாதனால சின்ன குழந்தைங்களா ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவன் ஒரு ஐடியா பண்ணி என்ன பண்ணுவான்னா, அஃபேர்ஸில் பிறந்த குழந்தைங்களையா பார்த்து இவன் நாசம் பண்ணிகிட்டு இருப்பான். அப்படி தான் மெர்சியும் இவன் நாசம் பண்ணி கொண்டிருக்கான். இதெல்லாம் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்ச பிறகு இவன் குழந்தைய ஏன் இவன் கொன்னான் அப்படிங்கிறத காட்டுறாங்க. இவனோட குழந்தையும் அஃபேரில் தான் பிறந்திருக்குன்னு தெரிஞ்சு தான் இவன் கொண்டிருக்கான். அதை வந்து தான் ஒய்ஃபுக்கிட்ட சொல்லாமே மறைச்சிருக்கான் அப்படிங்கிறதும் தெரிய வருது. அதுக்கப்புறம் பசுபதியை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து குழந்தைய மறைச்சி வச்சுட்டு இருந்தது அதெல்லாம் தெரிய வந்துடுது. அதனால் இவரையே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த குழந்தையோட உடம்பு மட்டும் இன்ன வரைக்கும் கிடைக்கல. அதுக்கப்புறம் இவரும் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வராரு, வீட்டுக்கு போகிறாரு. அப்போ தான் அங்கே ஒரு ட்விஸ்ட்டு காட்டுறாங்க. பசுபதியோட ஒய்ஃப் வந்துட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் வேற இடத்துல புதைச்சி வச்சிட்றாங்க. அதை பசுபதிக்கே சொல்லாமல் மறைச்சிட்றாங்க. இந்த உண்மை கோமாவில் இருந்த அந்த சின்ன பையனுக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு அன்னைக்கு தான் நினைவு திரும்பி இருக்கும். அதோடையே இந்த கதையை முடிக்கிறாங்க. மொத்தத்தில் இந்த வெப்சீரிஸ் எப்படி இருக்குன்னா, நிறைய சஸ்பென்ஸோட நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருக்குது. இந்த வருஷத்துலேயே வந்த சிறந்த வெப்சீரிஸ் இதுதான். அது வருஷம் எண்டிங்கில் வந்திருக்கு. மறக்காமல் எல்லாரும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.